தலைமைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். ஸ்ட்ரைக் அறிவித்திருக்கக்கூடிய மருத்துவர்களுடன் தலைமைச் செயலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது தலைமைச் செயலகத்தில் அவரது தலைமையில் அரசு மருத்துவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான முழு விவரம், யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? சென்னை கிண்டி நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் பாலாஜி அவர்கள் நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அச்சம் கொண்டு தங்களுடைய பணிகளை நிறுத்திவிட்டார்கள். அவசர சிகிச்சைக்கு மட்டுமே தாங்கள் பணி செய்வதாகவும் மற்றபடி நாங்கள் பணி நிறுத்தம் செய்வதாகவும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக மருத்துவர்களிடம் தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வரும் நோயாளிகளுக்கு நேரம் காலம் பார்க்காமல் உரிய சிகிச்சை அளிப்பதில் தமிழ்நாடு மருத்துவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இந்த சம்பவம் ஒருபோதும் ஏற்க முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட ரீதியாக. அதே போல மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இனி வரும் காலங்களில் இத்தகைய செயல் நடைபெறா வண்ணம் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ளும் என்று உறுதிமொழி அளிக்கப்பட்ட நிலையிலும் கூட மருத்துவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் போராட்டத்தை விட்டுவிடுவதாக இல்லை. இப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூறுவது பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஒரு மருத்துவருக்கு நேர்ந்த இந்த ஒரு செய்தியானது தமிழகம் முழுக்க பரவி அனைத்து மருத்துவர்களுமே நாங்கள் இன்றைய தினம் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம். அதே போல அவசர சிகிச்சை ஒரு நோயாளிகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் சிகிச்சை செய்கிறோம். அதே போல மற்ற நோயாளிகளுக்கு நாங்கள் சிகிச்சை தரவில்லை என மருத்துவர்கள் அறிவித்த நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளுடைய நோயாளிகள் பாதிப்படையும் சூழல் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த மருத்துவர் சங்கங்களுடைய குழுக்களும் அதே போல மருத்துவ அமைச்சரும் தற்போது மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளும் மற்றும் மருத்துவ சங்கங்களுடைய பிரதிநிதிகள் என அனைவருமே கலந்து கொண்ட வகையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் கூறப்பட இருக்கிறது. குறிப்பாக மருத்துவர்களை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் அமைக்கப்பட்டு இனிவரும் காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் நடக்காத வரை தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதிமொழியும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மருத்துவர்களின் சார்பில் இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ச்சியாக அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். எனவே மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அதே போல இனிவரும் காலங்களில் இத்தகைய ஒரு சூழல் மருத்துவமனைக்குள் ஏற்படாத வகையிலும் மருத்துவர்களின் பணி காலம் இருக்க மருத்துவமனைக்கு போதுமான காவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நியமிக்க வேண்டும் என மருத்துவர்கள் சார்பில் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையின் போது கூறப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. குறிப்பாக மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கு தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது என்றும் இனிவரும் காலங்களில் இத்தகைய ஒரு செயல் நடைபெறாமல் இருக்க தமிழ்நாடு அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்று முழுமையாக மருத்துவர்கள் தங்கள் பணிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.